welcome to our channel. நான் உங்க chef ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆயிலே இல்லாம சிக்கன் கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனுக்கு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். லெக் பீஸை இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கீறி விட்டுக்கோங்க. இந்த கிறிஸ்பி சிக்கனை நம்ம துளி கூட ஆயில் யூஸ் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மேரினேஷன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு. அப்புறம் ஒரிகானோ கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அந்த கீரி விட்ட சைட்லெல்லாம் நல்லா சிக்கன் மசாலா உள்ளே போட்டோம். ஸோ அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். 1/2 hour ஆனதுக்கப்புறம் ஒயிட் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கன் லெக் பீசஸையும் இதில் க்ரம் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லா சைடும் நல்லா க்ரம் பண்ணி விடுங்க. கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் இந்த ஏர் ஃப்ரையர் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். வாங்க சூப்பரா செய்யலாம். சிக்கனை உள்ள ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 minutes. அதுக்கப்புறமா சிக்கனை இந்த மாதிரி உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கி ஆயில் ஸ்ப்ரிங்க்லர்னு இருக்குது. அது யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் கூட பண்ணலாம் இந்த ஃப்ரையரில். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதில் ஃபங்க்ஷன் மோடில் சிக்கனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டைமர் வந்து 15 minutes வச்சுருக்கேன். 15 to 20 minutes வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி டெம்பரேச்சரும் 180 டிகிரி வச்சுக்கலாம். டைமரும் டெம்பரேச்சரும் செட் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே 3 seconds கழித்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டைமர் முடிஞ்சோடனே ஒரு பீப் சவுண்ட் வரும். அப்போ நம்ம சிக்கனை வெளியே எடுத்துடலாம். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆயிலே இல்லாமல் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்தா இந்த மாதிரி கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.